ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் 3 ரவுண்ட் முடிஞ்சிருக்குங்க. இந்த 3 ரவுண்ட் முடிவில் எந்த நீட் மார்க் வரைக்கும் ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதிக்கு எந்த கட் ஆஃப் மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்குன்னு இப்போ பார்க்கலாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாகவே எஜுகேஷன் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சித்தாவை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் ஓசிக்கு எந்த ஒரு சீட்டும் ஃபில் ஆகாமல் இருக்குங்க. பிசிக்கு 433 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. பிசிஎம்க்கு 428 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 434 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சிக்கு 360 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சிஏக்கு 348 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டிக்கு 313 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்குங்க. அதே போல் பிரைவேட் காலேஜில் சித்தாக்கு ஓசிக்கு 338 மார்க்கும், பிசிக்கு 115 மார்க்கும், பிசிஎம்க்கு 121 மார்க்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 142 மார்க்கும், எஸ்சிக்கு 208 மார்க்கும், எஸ்சிஏக்கு 203 மார்க்கும், எஸ்டிக்கு 163 மார்க்கும் பிரைவேட் காலேஜில் சீட் கிடச்சிருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 468 மார்க்கும், பிசிக்கு 428 மார்க்கும், பிசிஎம்க்கு 399 மார்க்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 437 மார்க்கும், எஸ்சிக்கு 357 மார்க்கும், எஸ்சிஏக்கு 329 மார்க்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்குங்க. எஸ்டிக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலை. அதே போல் பிரைவேட் காலேஜில் ஆயுர்வேதாக்கு கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு 297 மார்க்கும், பிசிக்கு 139 மார்க்கும், பிசிஎம்க்கு 208 மார்க்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 127 மார்க்கும், எஸ்சிக்கு 152 மார்க்கும், எஸ்சிஏக்கு 150 மார்க்கும், எஸ்டிக்கு 136 மார்க்கும் பிரைவேட் காலேஜில் சீட் கிடச்சிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் ஓசிக்கு அலாட் ஆகலைங்க. பிசிக்கு 422 மார்க்கும், பிசிஎம்க்கு 383 மார்க்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 439 மார்க்கும், எஸ்சிக்கு 341 மார்க்கும், எஸ்சிஏக்கு 347 மார்க்கும் அலாட்மெண்ட் ஆகியிருக்குங்க. எஸ்டிக்கு சீட் அலாட்மெண்ட் ஆகலைங்க. அதே போல் ஹோமியோபதி பிரைவேட் காலேஜ் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 195 கட் ஆஃப் மார்க்கும், பிசிக்கு 119 கட் ஆஃப் மார்க்கும், பிசிஎம்க்கு 113 கட் ஆஃப் மார்க்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 122 கட் ஆஃப் மார்க்கும், எஸ்சிக்கு 114 கட் ஆஃப் மார்க்கும், எஸ்சிஏக்கு 115 கட் ஆஃப் மார்க்கும், எஸ்டிக்கு 169 கட் ஆஃப் மார்க்கும் ஹோமியோபதி பிரைவேட் காலேஜில் சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யுனானி பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் சீட்ஸ் இருக்குங்க. ஓசிக்கு சீட் அலாட் ஆகலைங்க. பிசிக்கு 126 மார்க்கும், பிசிஎம்க்கு 327 மார்க்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 200 மார்க்கும், எஸ்சிக்கு 274 மார்க்கும், எஸ்சிஏக்கு 323 மார்க்கும், எஸ்டிக்கு 163 மார்க்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஎன்ஒய்எஸ் பொறுத்த வரைக்கும் 12th கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும், கட் ஆஃப் வச்சு தான் சீட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 193.5 கட் ஆஃபுக்கும், பிசிக்கு 154 கட் ஆஃபுக்கும், பிசிஎம்க்கு 155.5 கட் ஆஃபுக்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 152.5 கட் ஆஃபுக்கும், எஸ்சிக்கு 166.5 கட் ஆஃபுக்கும், எஸ்சிஏக்கு 174.5 கட் ஆஃபுக்கும், எஸ்டிக்கு 167 கட் ஆஃபுக்கும் கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடச்சிருக்குங்க. அதே போல் பிரைவேட் காலேஜில் பிஎன்ஒய்எஸ் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 137 கட் ஆஃபுக்கும், பிசிக்கு 92.5 கட் ஆஃபுக்கும், பிசிஎம்க்கு 96.5 கட் ஆஃபுக்கும், எம்பிசி அண்ட் டிஎன்சிக்கு 91.5 கட் ஆஃபுக்கும், எஸ்சிக்கு 100 கட் ஆஃபுக்கும், எஸ்சிஏக்கு 103 கட் ஆஃபுக்கும், எஸ்டிக்கு 103 கட் ஆஃபுக்கும் சீட் அலாட்மெண்ட் ஆகியிருக்குங்க. அதாவது ஆயுஷ்ல சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதாக்கு 3 ரவுண்ட் முடிஞ்சிருக்குங்க. அதே போல் பிஎன்ஒய்எஸ்க்கு 3 ரவுண்டு வந்து கவர்மெண்ட் கோட்டாவில் முடிஞ்சிருக்குங்க. அதனோட கட் ஆஃப் மார்க் தான் இப்போ பார்த்துருக்கோம். அண்ட் ஸ்டே ரவுண்ட் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கக்கூடிய சான்ஸ் அதிகமாகவே இருக்குங்க. அவங்களோட பாஸ்பெட்டாஸில் அப்படி தாங்க கொடுத்துருக்காங்க. ஒருவேளை சீட் இருக்கும்னா ஸ்டே ரவுண்ட் நடக்கலாங்க. அப்படி நடக்கும்போது ஸ்டே ரவுண்டுக்குள்ளே உள்ளே போய் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு 50,000 அட்வான்ஸ் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். அதே போல் நீங்கள் முன்னாடியே அப்ளை பண்ணி ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வந்திருக்கணும். இது வரைக்கும் சீட்டே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க உள்ளே வரலாம். ஆனால் 50,000 பே பண்ணிவிட்டு உள்ளே வரலாங்க. இதில் எஸ்சி, எஸ்ஏ, எஸ்டி, எஸ்சிஏ கன்வெர்டட் கிறிஸ்டின் அவங்களுக்கு இயர்லி இன்கம் 2 lakh குறைவாக இருந்தால் மட்டும் அவங்க 50,000 பே பண்ண தேவையில்லைங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாங்க. பட் இந்த ஸ்டே ரவுண்ட் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் சீட் கிடச்சி ஆனால் காலேஜ் போய் ஜாயின் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 1 lakh ஃபைன் ஆயுஷ் செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கவர்மெண்ட் கோட்டாவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். நீங்கள் டிஎன் ஆயுஷ் கவுன்சிலிங்கில் மோர் அப்டேட் தெரிஞ்சுக்கணுமா? அண்ட் அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸ் பற்றின டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணுங்கள். மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எஜுகேஷன் ஓரியன்டட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.